அதிமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுகின்றன என்ற விவரங்கள் இன்று அறிவிக்கப்பட உள்ளன. இந்நிலையில் தூத்துக்குடி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி தொகுதிகளில் பாஜக போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதிகள் ஒதுக்கீடு குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடன் நட்சத்திர விடுதியில் அதிமுக நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து தொகுதி பங்கீடு குறித்து இன்று அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறது என்ற உத்தேச பட்டியல் வெளியாகியுள்ளது. இதன்படி தென் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, பொள்ளாச்சி தொகுதிகளை அதிமுக தன்வசம் வைத்துக் கொள்ளும் என்று கூறப்படுகிறது. அதேபோல் கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், கரூர், பெரம்பலூர், சிதம்பரம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, மதுரை, தேனி, திருநெல்வேலி தொகுதிகளையும் அதிமுக தன்வசம் வைத்துக் கொள்வதாக கூறப்படுகிறது. பாஜகவுக்கு ராமநாதபுரம், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சிவகங்கை ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. இதில் ராமநாதபுரத்தில் பாஜகவின் நயினார் நாகேந்திரன் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், அரக்கோணம், தருமபுரி, ஆரணி, விழுப்புரம், கடலூர் ஆகிய 7 தொகுதிகள் பாமகவுக்கும், வடசென்னை, கள்ளக்குறிச்சி, திருச்சி, விருதுநகர் ஆகிய 4 தொகுதிகள் தேமுதிகவுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தென்காசியில் புதிய தமிழகமும், தஞ்சாவூரில் தமிழ் மாநில காங்கிரசும், வேலூரில் புதிய நீதி கட்சியும் போட்டியிட உள்ளதாக தெரிகிறது. புதுச்சேரியை பொறுத்தவரை அதிமுக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் போட்டியிடும் என்று கூறப்படுகிறது.